வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது முத்தாசி அப்படின்ற ஒரு மலையாள வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் ZEE5ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. மொத்தமாக 6 எபிசோட்ஸ் தான். ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக ஒரு 20 மினிட்ஸ் டியூரேஷன், ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு ஹாரர் கலந்த சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சபிக்கப்பட்ட ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வினோதமான குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு கொடூரமான கிழவி அப்படின்ற தீமில் தான் இந்த சீரிஸ் நகருது. ஆக்சுவலாக அந்த ஊருக்கு இருக்கக்கூடிய சாபம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே பல வருஷங்களாக கர்ப்பம் தரிக்காமையே இருக்காங்க. அந்த ஊரில் இந்த பிளாக் மேஜிக்லாம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு கொடூரமான கிழவியும் அவனோட பையனும் இருக்காங்க. அந்த பையனுக்கு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் என்ன, நம்ம ஹீரோயின் கர்ப்பம் தரிச்சாங்களா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே அந்த ஆம்பியன்ஸை செட் பண்ண விதம். அந்த ஊரை காட்சிப்படுத்தினதாக இருக்கட்டும், அந்த குடும்பத்தை போர்ட்ரே பண்ணதாக இருக்கட்டும், அதுலேயும் அந்த கிழவியோட கேரக்டர் ஒரு பயங்கர வியர்டான கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி சாராயத்தை குடிச்சிக்கிட்டு கீரிப்பிள்ளை கறியை தின்னுட்டு ஒரு வினோதமான ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயின் அங்கே வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப பசில்டாக நடக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நம்மளையும் யோசிக்க வச்சுருப்பாங்க. பட் போக போக இந்த கதை ஒரு ரொட்டீனான சாத்தான் கதை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ளோவில் போயிடும். பெரிய லெவலில் புதுமை அப்படின்றது இல்லவே இல்லை. கூட கடைசி வரைக்கும் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும், ஏதோ வித்தியாசமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப ரொட்டீனான ஒரு வேலையை இந்த கதையை முடிச்சிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இன்னுமே எங்கேஜிங்காக, இன்னுமே ஒரு வித்தியாசமான ஒரு வேலை ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் டைம் பாஸுக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.6 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் இல்லை. பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.